ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2024க்கான வேர்ல்டு கப் மேட்ச்சு அமெரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் இணைந்து நடத்தி வராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, பிசிசிஐ வந்து இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வமா. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப் ஃபுல்லாமே சீனியர் பிளேயர்கள் தான் இருந்தாங்க. இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஸோ இது வந்து 2020ங்கிறதால இளம் வீரர்களுக்கு தான் முழுக்க வாய்ப்பு இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இளம் வீரர்கள் நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. ஐபிஎல் மேட்ச் பொறுத்தே வந்து ஒவ்வொரு வீரர்களும் அமைஞ்சிருக்காங்க. இந்த 2020 மேட்ச்சில் வந்து இந்திய அணி பட்டியலில் வந்து இளம் வீரர்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், மிடில் அதிரடி வந்து ரிங்கு சிங்கு மற்றும் வீரர்கள் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குவதாகவும் சொல்லப்படுகிறது. கேப்டன் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி அதன்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இளம் வீரர்களுக்கு வந்து நல்லா வாய்ப்பு கொடுத்து மிடில் ஆர்டர்லேயும் சரி நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வீரர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை வந்து பயன்படுத்த போவதாகவும் பிசிசி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இந்த வேர்ல்டு கப்பில். ஏன்னா பார்த்தீங்கன்னா, சீனியர் பிளேயரும் ஜூனியர் பிளேயரும் இணைஞ்சு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இளம் வீரர்கள் பாதி ஏன்னா 50-50 என கலந்து ஆலோசித்து அவங்க வந்து பட்டியலிட போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த வேர்ல்டு கப்பை வந்து இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு முன்னோட்டத்தில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, வருகின்ற 5ஆம் தேதி வந்து அயர்லாண்டு கூட நடக்க போகுதுங்க இந்தியா டீம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி பாகிஸ்தான் மேட்ச்னா வேர்ல்டு கப்பில் வந்து நம்மள்ட்ட வந்து தோற்றுருக்காங்க. இந்த முறையும் நம்மள்ட்ட வந்து வீழ்வாங்க அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு வித்தியாசமும் நம்மள்ட்ட இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரசிகர்களே. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம வின் பண்ணிடுவோம் பாகிஸ்தானுக்கு எதிராக. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற குல்தீப் யாதவ், சாகல், ரவி பிசோனி இவங்கெல்லாம் இடம் பெறுவாங்களா அப்படிங்கிறது வந்து பட்டியலை பொறுத்தே அமையும் அப்படின்னு வந்து பிசிசி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, வருகின்ற மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, 3 ஃபார்மேட்லேயுமே இந்தியா ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. T20, ஒன் டே, டெஸ்ட்டு என 3 ஃபார்மேட்லேயும் முதல் இடத்துல இருக்காங்க. T20யில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபார்ம்லேயும் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, 2024 வேர்ல்டு கப்பை இந்தியா வந்து வின் பண்ணிட்டு போகிறது உறுதி அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாகவே பிசிசியும் சொல்லியிருக்காங்க. இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வின் பண்ண போவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி.